அங்க உன் பசங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? தூங்க போறோம்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. நல்லா அவங்கள விரட்டி விட்டுட்டேன். என்னங்க இது, நாள் பூரா ஹோட்டல் நின்று வேலை பாக்குறாங்க, ராத்திரியாச்சும் நிம்மதியா தூங்க வேண்டாமா? அவங்க ரூம்ல இருக்கிறது ஒரே ஒரு ஃபேனு, அதையும் சண்முகம் தூக்கி வச்சுக்கிட்டான். அப்ப அவங்க வேற என்னதான் பண்ணுவாங்க? அதனாலதான் மெஸ்ல போய் படுத்திருப்பாங்க. அதுக்குன்னு இப்படி ஆளுக்கு ஒரு ஃபேனா போட்டு படுப்பாங்க? கரண்ட் பில்லு யாரு கட்டுறது? நீங்க சிக்கனமா இருக்கலாம், ஆனா இப்படி இருக்க கூடாது. நீங்க பண்றதுக்கு பேரு கஞ்சத்தனம். நாள் பூரா அனல் நின்று பாருங்க, அப்படி உடம்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் குடையுது. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு கல்லால உட்காந்துருக்கீங்க. எங்க கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனாலதான் மெஸ் இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மெஸ்ல வர வருமானத்தை வச்சுதானே நம்ம குடும்பத்தையே ஓட்டிட்டு இருக்கோம். நீ எனக்காக தானே கஷ்டப்பட்டு உழைக்கிற. நீ தான் நம்ம வீட்டோட அன்னபூர்ணி. அதனாலதான் இந்த மெஸ்ஸுக்கே உன் பேரு வச்சிருக்கோம், லக்ஷ்மி மெஸ்ன்னு. உன்னாலதான் இந்த மெஸ்ஸே நல்லா ஓடுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கு வேணா லக்ஷ்மி மெஸ் சின்ன ஹோட்டலா இருக்கலாம், ஆனா நாளைக்கே லக்ஷ்மி பவன்னு நம்ம பெருசா ஹோட்டல் ஆரம்பிப்போம்ல, அப்போ அந்த ஹோட்டல்ல உன்னை ஓனரா நான் கல்லால உட்கார வச்சிருவேன். உங்க மெஸ்ல சாப்பாடு பிரமாதமா இருக்கு. அதுவும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா சூப்பரா இருக்கு. அது நம்ம முருகன் தான் பண்ணா. நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி. நீங்க என்ன இன்னும் ஸ்லேட்ல கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்து தொழில் கத்துக்கிட்டப்போ இந்த மாதிரி ஸ்லேட்ல போட்டுதான் பழக்கம். அதான் அண்ணன், உங்க மண்டபத்துல ஏதாச்சும் சின்ன சமையல் வேலை இருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க பண்ணி தரோம். நான் பார்த்து சொல்றேன்ப்பா. இப்போதைக்கு எதுவும் இல்ல. நம்மளும் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து பண்ணாதான்ப்பா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம குடும்பத்துக்கும் உதவியா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. குமரா, ஒரு டீ எடுத்துட்டு வாப்பா. சரசுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வா.